கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 87:3. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். பிரியமானவர்களே, மோசேவனுடைய நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே வாசம் செய்த தேவன், சாலமோனுடைய நாட்களிலே எருசலேம் தேவாலயமாகிய கட்டடத்திலே வாசம் செய்த தேவன், இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக நம்மை அவருடைய நகரமாக, அவருடைய வாசஸ்தலமாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய நகரமாக, அவருடைய வாசஸ்தலமாக மாறும் பொழுது நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். எனவே பிரியமானவர்களே, தேவன் வாசம் செய்யும் நகரமாக நம்மை மாற்றும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்படியாக தேவனுடைய நகரமாக, வாசஸ்தலமாக, நடமாடும் தேவனுடைய ஆலயமாக நாம் மாறுவோம். அப்பொழுது நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 87:3 பிரகாரம் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய நகரமாக, வாசஸ்தலமாக, நடமாடும் தேவனுடைய ஆலயமாக மாற்றி எங்களை குறித்து மகிமையான விசேஷங்களாகிய சந்தோஷம், சமாதானம், வெற்றி, நிறைவு, நித்திய ஜீவனுக்கு அடுத்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்படியாக செய்வீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீர் வாசம் செய்கிற உம்முடைய வாசஸ்தலமாக, உம்முடைய நகரமாக மாறுவார்களாக. அவர்களை குறித்து மகிமையான நித்திய ஜீவனுக்கு ஏதான விசேஷங்கள் வசனிக்கப்படுவதாக. கர்த்தர் அவ்வண்ணமே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.